ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரஸ்வதி அடசல். வாங்க இன்றைக்கி தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பல நேரங்களில் அவசர சமையலில் இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு தொக்கு இருந்தால் சுடு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு ட்ரிப்பு போகிறோன்னா ஒரு தொக்கு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நம்ம நினைப்போம். அதுக்கு நான் ஒரு 1.5 கிலோ தக்காளியை நல்ல காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் நறுக்கி மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிருக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம் நம்ம ஒரு லேவிஷாகவே போட வேண்டியிருக்கும். அதாவது ரொம்பவும் வேண்டாம், கசப்படுத்தணும். ஓரளவுக்கு போட்டுட்டு நம்ம அதை தாளித்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் நல்லா அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட் இருக்குது இல்லையா, தக்காளி பியூரி, அதை எதுவுமே போடாமல் நீங்கள் அரைச்சி மட்டும் நைஸாக அரைச்சி மட்டும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதை போட்டுக்கலாம். அது போட்டதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு தேவையான மிளகாத்தூள், அதாவது வீட்டு மிளகாத்தூள் இருக்கும் இல்லைங்களா, அந்த மிளகாத்தூளையும் உப்பும் நம்ம போட்டு கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா கொதிய விட்டு நல்லா அது சுருண்டு வர வரைக்கும், பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா அது கொதிக்கும். அதனால் மூடி போட்டு தான் நம்ம கொதிய விடணும். ஒரு நீட்ட கரண்டியாக இருந்தால் பெட்டர். ஏன்னா இது நல்லா கொதிக்கிறதுல நம்மளுக்கு கையில் படும் திறந்து பார்க்கும்போது. ஸோ அதனால் உங்களுக்கு நீட்ட கரண்டியாக இருந்துச்சுன்னா அதில் போட்டு நீங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்கும்போது கீழே கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் பார்த்து பக்கத்தில் நிற்கும்போது நம்ம செய்யணும். இது நல்லா கொதிக்கும். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிய விட்டு எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா உடனேவும் பேக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உடனே சுடு சாதத்துக்கு சாப்பிட்ணுன்னாலுமே செஞ்சு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது டிஃபனுக்கெல்லாமும் சூட் ஆகும். இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக சூட் ஆகும். இது நீங்கள் ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா நல்லதை மூடி போட்டு நல்லா கொதிய விட்டு இறக்கிட்டு ஆற விட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது எனக்கு. ஸோ இப்போது நீங்கள் அந்த தெரிக்குது இல்லையா, அந்தளவுக்கு சூடு நல்லா கொதிக்கும். நீங்கள் பார்த்து கிளறி விட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த தொக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பல நேரங்களில் நம்மளுக்கு தொட்டுக்க எதுவும் இருக்காது டிஃபனுக்கு. டயர்டாக இருக்கிறப்போ உங்களுக்கு, இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கோ, இல்லை வெளியில் எங்கேயும் போக வேண்டியிருக்கப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான தொக்கு. நீங்கள் வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்திங்கன்னா அது ஊறுகாய் மாதிரி ஆகிடும். அதனால் இது வெறுமனே தக்காளி மட்டும் நம்ம போட்டு அரைச்சி போட்டு பண்ணுற தொக்கு இது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நல்ல ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும், நல்லா கெட்டியாக ஆகிற வரைக்கும், தண்ணி நீர்க்காமல் கெட்டியாக ஆகிற வரைக்கும் நல்லா சுண்ட விடணும். அப்பப்போ எடுத்து கிண்டி விடணும் ஆக்சுவலி. இல்லைன்னா நம்மளுக்கு அடி பிடிச்சிரும், தீஞ்சிடும். ஸோ அப்பப்போ நீங்கள் எடுத்து கிண்டி விடுங்க. எப்படி இருக்குதுன்னு பார்த்து செக் பண்ணி கிளறி விடுங்க. இந்த அளவுக்கு நான் அவ்வளோ தக்காளி அரைச்ச பேஸ்ட் போட்டேன். சுண்டி வந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு தான் எனக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் அதுக்கு தேவையான அளவுக்கு செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.